தற்போதைய அண்மை செய்தி. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது வலுவடைந்திருப்பதாக அண்மை தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினமோ அதற்கு முன்தினமோ இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தாமதம் நிலவி வந்தது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு கிழக்கே இந்திய பெருங்கடலில் வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். வணக்கம். தொடர்ந்து இது எப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அப்படின்ற ஒரு கேள்வி நீடித்து வந்தது. தற்பொழுது வலுவடைந்திருக்கிறது. தொடர்ந்து எந்த திசையில் நகரக்கூடும், இதனால தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? வணக்கம் கௌதமி. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருந்தது. குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்துக்கு முன்பாகவே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கணும். ஆனால் தொடர் தாமதம் காரணமாக தற்பொழுதுதான் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ச்சி புயலாக வலுப்பெறுமா அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா அப்படிங்கிற தகவலை இன்னும் வரைக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்காத சூழ்நிலை தொடர்ந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடற்கரை அருகே நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்று மாலை அல்லது நாளையிலிருந்து தமிழகத்திற்கான கனமழை குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.